ஆக்சுவலி அவங்க ஆல்ரெடி லவ் பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் பேசினேன். பட் ஸ்டார்டிங்ல நார்மலா தான் பேசினேன். ஒரு ஃப்ரெண்டா தான் நான் பேசினேன். அதுவே காலப்போக்கில் எனக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அவங்க லவ் பண்றேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து நான் ஆல்ரெடி லவ் பண்றேன் அப்படின்றது உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுவுமே வந்து ஸ்ட்ராங்கா சொல்லாம சும்மா மேலோட்டமா நான் லவ் பண்றேன்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து அது எனக்கு ஹர்ட்டா இருக்கு. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போக போக வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒவ்வொரு டைமும் கேட்கும்பொழுது அவங்களுக்கு அவங்களதான் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. அது ஸ்ட்ராங்கா வந்து வேண்டாம், இது இது தப்பு அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் நார்மலா இருந்திருப்பேன். பட் நான் என்ன விஷயம் பண்ணாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ வந்து நான் கேட்கும்பொழுது உங்களுக்கு தெரியும்ல நான் ஆல்ரெடி லவ் பண்றேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஏத்துக்க முடியல, என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது வந்து வெளியில சொன்னாலுமே என்னதான் ஜட்ஜ் பண்றாங்க. உனக்கு அறிவு எங்க போச்சு, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ இந்த இடத்த ஏன் அவங்க தப்பு அவங்க யாரும் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னு சொன்னதே ஃபர்ஸ்ட் தப்பு. பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க போனதே தப்பு. இன்னொன்னு, அந்த பர்சன் வந்து ஆல்ரெடி லவ் பண்றாங்க, ஒரு லைஃப்ல இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இருந்தும் உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, உங்களை எப்படி வந்து எல்லா விஷயத்தையும் பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ இது தப்பு. அதனால இது கண்டிப்பா இது போகாது. நீங்க என்னதான் பிறண்டு உருண்டாலும் இது வந்து அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு போகாது. அதனால இந்த லைஃப் வேண்டாம், அந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம். ஓகேவா?